கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அக்கா வந்தாங்க. ஓடி வந்து எங்களுடைய பொறுப்பாளர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சீமான் அண்ணன் வராரா? அவர் வந்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் தெரு தெருவாக வந்தாரு. நாங்களும் வந்தோம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலே இருந்து பணியாற்றினேன். ஆனாலும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்க விட்டுட்டு திமுகவை காரி துப்பக்கூடிய ஒரு நபர் KP சங்கர், அவரை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா மாத்தி வச்சிருக்கீங்க. நான் என்னத்த சொல்ல? கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர், உதவி பொறியாளர், அவரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ KP சங்கர் போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாரு. திமுக உங்களுக்கு தெரியும், மண்ணள்ளி திங்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, போதைப் பொருள் விற்பனையாளர், இப்படிப்பட்ட உலக உத்தமர்கள்லாம் கூடி வாழக்கூடிய கட்சி தான் திமுக என்கின்ற கட்சி. அந்த கட்சியே நீ எனக்கு வேண்டாம், என் கட்சியில நீ அடிப்படை உறுப்பினராகவே இருக்காத, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை, அந்த உலக உத்தமரை KP சங்கரை எங்க அண்ணன் வேணான்னு சொல்லி நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கீங்க. பாத்தீங்களா? உங்க முன்னாடி பேசுறதுக்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா நீங்க எங்களை வேண்டான்னு சொன்னாலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்னையில வெள்ளமா அரிசியோட வந்துருவாரு. ஏன்? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மக்களுடைய வாக்கு முக்கியம் இல்ல, அவர்களுடைய வாழ்க்கை முக்கியம். அதனால ஓடி வர விஷவாயு தாக்குதலா அடுத்த நாள் காலையில என் மக்களுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் தலைமகனாக, மக்களின் தலைவனாக, தகப்பனாக என் மக்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நின்றுக்கிறாரு, உங்களோட மக்களோடு மக்களாக நின்றுக்கிறார். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, அது என்னங்க கார்ப்பரேட் கட்சி? உங்களுக்கு இத ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், வேதாந்தா மாதிரியான நிறுவனங்கள், அம்பானி போன்ற ஒரு தனிப்பெரும் முதலாளிகள், அதானி போன்ற ஒரு தனிப்பெரும் முதலாளி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு காசு கொடுக்கலாம், லஞ்சம் கொடுக்கலாம். அந்த லஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை சட்டப்பூர்வமாக, ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றிய ஒரு திட்டம் தான் எலக்ட்ரல் பாண்ட் திட்டம், தேர்தல் பத்திர திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பாஜக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு காசு வாங்கியது, காங்கிரஸ் பல நூறு கோடிகள் வாங்கியது, இங்க இருக்கக்கூடிய திமுக 600 கோடிக்கு மேல கார்ப்பரேட்டுகள் கிட்ட இருந்து காசு வாங்கியது, அதிமுக பல கோடி வாங்கியது. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி கார்ப்பரேட் முதலாளிகள் கிட்ட இருந்து எத்தனை கோடி வாங்கியது என்று இந்திய நீதிமன்றம் சொல்லுது. கார்ப்பரேட்டுகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்த பைசா கொடுக்கல, 1 கோடியில ஒத்த பைசா கொடுக்கல. காரணம் என்ன? கார்ப்பரேட் காரர்களுக்கு தெரியும், தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரியும், அம்பானிக்கு தெரியும், அதானிக்கு தெரியும், அனில் அகர்வாலுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள வந்தா, நாம் தமிழர் கட்சி கிட்ட இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் சென்றால் முதல்ல அவன் கழுத்தை நெரிச்சு கொள்றது திமுக காரனா இருக்காது, இந்த மக்களோட வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அம்பானி அதானியைத்தான் அவன் கழுத்தை வச்சு கொண்டு நெரிப்பான். அதனால எங்களுக்கு காசு கொடுக்கல. இந்த மண்ணின் வளத்தை, மக்கள் நலத்தை கொள்ளையடிக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரிகிறது நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி என்று. ஆனா மக்களாகிய உங்களுக்கு தெரியவில்லை, நாம் தமிழர் கட்சி நமக்கான கட்சி என்று உங்களுக்கு தெரியல. இந்த மண்ணின் வளத்தை கொள்ளையடிப்பதற்கு, இந்த மண்ணின் வளத்தை கொள்ளையடித்து தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கு தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்குது. அதனாலதான் உங்களை கார்ப்பரேட் அரசியல் கட்சிகள்
என்கின்ற கட்சியினுடைய அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு சாராயம் காய்ச்சுகின்ற எஸ்என்ஜே நிறுவனம் 6 கோடி ரூபாய் நிதி கொடுக்குதுங்க. சாராயம் காய்ச்சக்கூடிய நிறுவனம் எஸ்என்ஜே பிரூவரிஸ் 6 கோடி ரூபாய் கொடுக்குது. திமுக அறக்கட்டளைக்கு ஏன் கொடுக்குது? அக்காடு சாராய ஆலை பல கோடி ரூபாய் வாரி இறைக்குது. இதெல்லாம் விடுங்க. ஹெட்ரோ ட்ரக்ஸ் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு மருந்து நிறுவனம் திமுகக்கு 50 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குது. ஏன் கொடுக்குது? ஏன் 50 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குது? இந்த ஹெட்ரோ ட்ரக்ஸ் எது தெரியுமா? நம்ம கொரோனா காலகட்டத்தில் நமக்கு ஊசி போட்டாங்களே, அந்த ஊசியை தயாரித்து கொடுத்த நிறுவனம் ஹெட்ரோ ட்ரக்ஸ். ஹைதராபாத்தை சேர்ந்த ஹெட்ரோ ட்ரக்ஸ் நிறுவனம் திமுகவுக்கு எதுக்கு 50 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குது? திமுகவுக்கும் கொரோனா மருந்தை விற்ற அந்த நிறுவனத்திற்கும் என்ன அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருக்கு? என்ன டீலிங் இருக்கு? இதுதான் நாம் தமிழர் கட்சி நாங்க எழுப்புறோம். நாங்க எழுப்பக்கூடிய கேள்வி. பதில் இருக்காது, பதில் பேச மாட்டாங்க. இது திமுக அதிமுக மட்டும்தான் தனிப்பெரும் முதலாளிகள் கிட்ட காசு வாங்குதா? இல்ல. தொழிலாளர்களுக்காக, உழைப்பாளர்களுக்காக, பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக போராடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த எஸ்என்ஜே பிரூவரிஸ் கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் நிதி வாங்கியிருக்காங்க. கட்சி நிதி வாங்கியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கியிருக்கு. அவலம் இல்லையா? அவலம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இங்க சொல்லல, சென்னையில திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் சொல்லல, தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அத்தனை மாவட்டங்களும் கேளுங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு கிளை பொறுப்பாளர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில காசு, லஞ்சம், கமிஷன் வாங்கியிருக்க மாட்டான். ஏன்? நேர்மையான கட்சி. எங்க ரங்கன் கோகுல் சொன்னாங்கல்ல, ஒரு சிண்டிகேட் வச்சிருப்பாங்க. பஞ்சாயத்துனா இவ்வளவு, டாஸ்மாக்ல இருந்து இவ்வளவு வரணும். ஒரு நேத்து கட்சியில சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் கூட நாம் தமிழர் கட்சியில டாஸ்மாக் கடை வாசல்ல போய் நிக்க மாட்டான். இவ்வளவு ஏன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணி 8:45 இந்த கூட்டம் முழுக்க போய் பாருங்க. என் தாய் தமிழ் சொந்தங்கள் ஒரு சோதனை முயற்சியாக கொண்டு வாங்க. எங்கள் கூட்டங்களை எங்கள் அண்ணன்மார்கள் சாராய வாசனை இல்லாமல் இருப்பார்கள். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் பெருமை. எந்த அரசியல் கட்சியிலும் இருக்காது. இவ புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சியில சின்னஞ்சிறு பசங்க போதைப் பொருட்களை வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறாங்க. இந்த ஊடகங்களுக்கு ஒரு வெக்கம் இருக்காது. அவன் தான் குடிச்சிட்டு தரையில நிக்க முடியாம நிக்கிறானே, அவங்கிட்ட மைக்கு போட்டு கேட்கிறியே, நீ எல்லாம் ஜனநாயகத்தின் 4வது தூணா அப்படின்னு கேட்க தோணும். அவ்வளவு மோசமானவங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி நான் வந்தால் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைந்தால், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்றால், அவருடைய முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளையும் ஒரே கையெழுத்துல மூடுவோம் என்று நாம பேசுறோம். பார்க்கும்போது போனீங்களே, ஒரு 3 பேர் போனாங்க. நடுவுல ஒரு அண்ணன், பக்கத்துல ஒரு பெண்ணு, இந்த பக்கம் ஒரு நண்பர் நினைக்கிறேன். நடுவுல நிக்கிறவரை தள்ளாடாம நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. இங்க பாத்துருப்பீங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த காட்சி. தமிழ்நாடு முழுக்க சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து திங்கட்கிழமை காலையில வரைக்கும் இதான் காட்சி. ஸ்டாலினை உள்ள போட்டுக்கிறாங்க, சாலையில போய் சாகுறாங்க. இந்த முறை மாறணும்னு நினைக்கிறோம். நாங்க வந்தா தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரோம், தமிழ்நாடு முழுக்க பாலாறு தேனாறு பாய வைப்போம். அது இல்ல, நாங்க வந்தா சாராயத்தை ஒழிப்போம். அதுக்காக எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. கட்டாயம் செய்வோம். நீங்க யோசிச்சு பாருங்க, வள கொள்ளை நடக்குது. இதையெல்லாம் பேசணும். யாரு பேசுவாங்க? திமுக பேசாது. அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அதிமுக சுத்தமா பேசாது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நினைப்பு, ஜெயலலிதா மாதிரியே நம்மளும் வருவோம். 4.5 வருஷம் கொடநாட்டில் ஓய்வு எடுத்துட்டு கடைசி 6 மாசம் மக்களை நான் தான் காப்பாற்ற போறேன், செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்று பேசி ஆட்சியை பிடிச்ச மாதிரி நம்மள இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு நாங்க ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம்.
உங்களுடைய முன்னாள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னாங்க. தமிழ்நாட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அதிமுகவிற்கு எதிர்காலம் என்பதே இல்லை. உங்க ஆட்சி காலம், உங்க அதிமுக கட்சிக்கான காலம் முடிந்து விட்டது. 4.5 வருஷம் இந்த மக்களுடைய எந்த போராட்டத்துல நீங்க வந்து நின்னீங்க? சிப்காட்டுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டத்துல, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான விவசாயிகள் போராட்டத்துல எதுல வந்து நின்னீங்க? எதுலயே நிக்க மாட்டீங்க. ஆனா ஓட்டு மட்டும் போட்டணும். இது எவ்வளவு பெரிய மக்களை ஏமாளியாக நினைக்கக்கூடிய ஒரு போக்கு. இதை யோசிக்கணும்ல. நான் கோயம்புத்தூர்ல வரேன். எங்க ஊர்ல மக்கள் வரி பணத்துல 1700 கோடி ரூபாய்க்கு ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அந்த மேம்பாலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டனா, ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லாதீங்க, சாதியை வளர்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சாதி பேர் போடாதீங்க, வாவு சிதம்பரனார் அப்படின்னு போடுங்க. இப்படி தமிழ் சாதியை சேர்ந்த தலைவர்களுக்கு எல்லாம் சாதி பேரை எல்லாம் ஒழித்து விட்டு தமிழர் அல்லாத ஒரு தலைவரை, அந்த தலைவரை நினைவு கூறும் விதமாக ஜிடி நாயுடு மேம்பாலம்னு வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத எம்பிக்கள், இயக்க தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க. என்ன சொல்றாங்க? நாயுடுன்னு பேர் இல்லைன்னா கோபால்சாமி துரைசாமி என்ற இந்த பேர் ஜிடி எந்த துரைசாமின்னு தெரியாம போயிருங்க. எந்த துரைசாமின்னு மக்களுக்கு தெரியாத ஒருத்தரோட பேரு தான் நீ அவ்வளவு பெரிய மேம்பாலத்துக்கு வைக்கிற அப்படின்னா அந்த பேர் எதுக்கு? 1700 கோடி ரூபாய் யார் பணம்? அண்ணாரிவாளத்திலிருந்து வந்த பணமா? மக்கள் வெம்பாடுபட்டு உழைச்சி உண்மையின் நேர்மையாக அரசாங்கத்திற்கு செலுத்திய வரிப்பணம். அந்த வரிப்பணத்துல 1700 கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் கட்டிட்டு எங்க ஊர்ல மக்களுக்காக வேலை செஞ்ச எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் பேரை வைக்கல. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களோட பேரை வைக்கல. ஏன்னா அவர் கவுண்டர், தமிழ் சாதிக்கான ஒரு பெருமை மிக அடையாளம் வைக்கல. கோயம்புத்தூர் என்ற ஊர் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த சிறுவாணி தண்ணியை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்த ஒரு பெருமகனார் ரத்தின சபாபதி முதலியார், அவர் பேரை வச்சிருக்கலாம், வைக்கல. ஏன்னா அவர் தமிழ் சாதியின் பெருமை மிக அடையாளம், வைக்கல. தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாற்றிய, தமிழ்நாட்டின் விவசாய முறையே மாற்றிய ஒரு அணை, ஒரு திட்டம் மேட்டூர் அணை. அந்த மேட்டூர் அணைக்கு பல லட்சங்களை கொட்டி அந்த மேட்டூர் அணை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று சொல்லி மேட்டூர் அணையை கட்டுவதற்கு கையெழுத்து போட்ட தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் அவர்களோட பேரை வச்சிருக்கலாம், வைக்கல. ஏன்னா கவுண்டர் தமிழ் சாதியின் பெருமை மிக அடையாளம். அவரை வச்ச தமிழர்கள் எல்லாம் பெருமையோடு தலை நிமிர்ந்து விடுவார்கள் என்று பயம். இவர்கள் என்ன செய்யறாங்க? தமிழர் அல்லாதோருக்கான அரசியலை மிக மிக கூர்மைப்படுத்துறாங்க. நாங்க மாற்று மொழியினருக்கு எதிரானவர்கள் கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆனா தமிழர்களை எல்லாம் அழித்து விட்டு மாற்று மொழியினரை நீங்கள் முன்னிறுத்துவது மனசாட்சிப்படி சரியாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? எங்களுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது, கடிமதில் வாயிற் காவலர் சிறந்த அடல்வாள் யவனர் என்று பேசுது. பாண்டிய நாட்டு கோட்டையில யாராவது எதிரிகள் தெரியாதனமா நுழைஞ்சா அந்த எதிரிகளுடைய தலையை தப்பாமல் கொய்துவிடும் வாள்களை உடைய யவன நாட்டு வீரர்கள் என்று அர்த்தம் சிலப்பதிகார பாடலுக்கு. யவன நாட்டு வீரர்கள் பாண்டிய நாட்டு மன்னனின் கோட்டையை காவல் காத்திருக்கிறார்கள். அந்த வரலாறு எங்களுக்கு இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யவன நாட்டு மக்களோட சேர்ந்து வாழ்ந்த சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம். எங்களுக்கு தெலுங்கர்களுடைய, கன்னடர்களுடைய, மலையாளிகளுடைய வாழ்வது பிரச்சனை இல்லை. ஆனா எங்கள் அடையாளத்தை எல்லாம் அழித்து விட்டு ஒழித்து விட்டு இவர்தான் பெரியார் தான், அண்ணாதுரை தான், பெரியாருக்கு அடுத்து தமிழர்கள் தலை நிமிர்ந்தார்கள் என்று பேசும்போது வரலாறு வேறு விதமாக பேசுகிறது. இன்னைக்கு குளத்தூர் மணி என்ன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விடுறாரு. தோழர் ப. ஜீவானந்தம் எங்க சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தா போனவரு, அவர் அந்த கால சீமான் அப்படின்னு சொல்லி பேசுறார். இப்ப நாம இந்த மக்களுக்கு என்ன வரலாற்றில் நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்.
சுயமரியாதை இயக்கத்திலிருந்து போனவர் தான் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து போனவர் தான் ப. ஜீவானந்தம். ஏன் போனாரு? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் அவர்கள் சாவதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரனுக்கு சிறையில இருந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை, ஒரு புரட்சிகரமான ஒரு கடிதம், அந்த கடிதத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள். அந்த புத்தகத்துக்கு பேரு நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்காக அந்த காலத்துல இந்த வெள்ளக்காரன் ப. ஜீவானந்தம் அவர்கள் மேல, புத்தகத்தை வெளியிட்ட ஈவே ராமசாமி மேல, ஈவே கிருஷ்ணசாமி மேல, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, இவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. ப. ஜீவானந்தம் அவர்கள் வெள்ளக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம, நான் உள்ள உறுதியோட தான் எழுதியிருக்கேன், இதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் சாவர்கர் வந்து வெள்ளக்கார ஷூவ நக்குனாரு, வெள்ளக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்கிறது தெரியும். ஆனா சாவர்கருக்கே போட்டியிடக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார் அப்படின்னா அது ஈவே ராமசாமி என்பவர் தான். வெள்ளக்காரன் காலில் போய் விழுந்துட்டார், ஐயோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாவர்கருக்கு போட்டியாக வெள்ளக்காரங்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பரம்பரை தான் இந்த ஈவே ராமசாமி பரம்பரை. இதனால அவங்களுக்குள்ள சுயமரியாதை இயக்கம் கூடவே சமதர்ம சோசியலிச புரட்சிகரமான சிந்தனைகளும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் அவர்கள் பெரியார் கூட சண்டை போடுறாரு. சுயமரியாதை மட்டும் போதாது, சோசியலிச புரட்சிகரமான கருத்துக்கள் இளைஞர்களுக்கு தேவை, நாட்டின் விடுதலைக்கு தேவை, பாட்டாளி வர்க்க அடிமை சங்கிலியை உடைப்பதற்கு தேவைன்னு பேசுறாரு. அதை ஒத்துக்கல. அது எப்படிங்க ஒத்துக்குவாரு? இங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வரணும்னா காசு கொடு, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா அதுக்கு காசு கொடு, உன் வீட்டுல வந்து சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு இவரு தான் காசு கொடுக்கணும். ஆனா இவர் போய் சாப்பிட்டதுக்கு இவருக்கு காசு கொடுக்கணும், சாப்பாடு போட்டவங்க. ஒரு ஊர்ல போய் கூட்டம் பேசணுமா கூட்டத்துக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு 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 காசு. இவர் ஒரு தலைவருங்க. இவரெல்லாம் தமிழர்களுக்கான தலைவராக நிலைநிறுத்த இந்த திராவிட திருவாளர்கள் போட்டி ஓடுறாங்க. நமக்காதான் கடுப்பு. நம்ம பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், ஐயா கக்கனாக இருக்கட்டும், பசுமன் முத்துராமலிங்கனாரா இருக்கட்டும், வாவு சிதம்பரனாராக இருக்கட்டும், நம்ம தோழர் ப. ஜீவானந்தமாக இருக்கட்டும், எல்லாரும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவங்க, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, முதலமைச்சராக இருந்தவங்க. வாவு சிதம்பரனாக தன்னுடைய சொத்தை எல்லாம் இந்த மக்களுடைய விடுதலைக்காக, பொருளாதார விடுதலைக்காக செலவழித்த ஒரு மகன். வாழ்க்கையில இருக்கிற எல்லா காசையும் மக்களுக்காக செலவழித்த அரும்பெரும் தலைவர்கள் தமிழர்களுடைய எழுச்சியின் அடையாளமாக குறியீடாக இருக்கிறாங்க. அவங்களால இவங்க தலைவராக ஏத்துக்க மாட்டாங்களாம். ஈரோட்ல ஈர வெங்காயம் வித்துக்கிட்டு இருந்த இந்த ஈவே ராமசாமி சாகும்போது 125 கோடி ரூபாய் சொத்தோட போயிருக்கிறார். எல்லாரும் பேசுறாங்க, சொத்தை காப்பாத ஈவே ராமசாமி 22 வயசுல கல்யாணம் பண்ணாரு. 72 வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்றானா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போதுதான் தெரியும். ஈரோட்டுல வெங்காயம் மண்டி நடத்திக்கிட்டு இருந்த இவருக்கு எப்படி அவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்தது? மக்கள்கிட்ட காசு வாங்குறதா. அதான் சொல்றல, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா காசு காசு, உன் ஊருக்கு வரணுமா காசு. உங்களுக்கு தெரியுமா, சுயமரியாதை இயக்கத்துல முதல்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்க? இந்த ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல அருப்புக்கோட்டை என்ற ஊருக்கு பக்கத்துல சுக்லநத்த கிராமம். சுக்லநத்த கிராமத்துல சுப்பாரெட்டிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மகனுக்கு கல்யாணம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக ஐயா ராமசாமி இருக்கிறாங்க, பொதுச் செயலாளராக கியாபே இருக்கிறார். இவங்க 2 பேரும் அருப்புக்கோட்டைக்கு போய் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கணும். மணமேடைக்கு வர்றாங்க. கியாபேக்கு ஒரே அதிர்ச்சி, நெஞ்சில கைய வச்சுட்டாரு. என்னையா மணமகனுக்கு 2 பக்கமும் 2 பொண்ணு நிக்குது, ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க. பெரியார் நடத்தி வச்ச சுயமரியாதை திருமணம் வரலாறு போய் பாருங்க, போய் படிங்க. இவர் சொல்றாரு, எப்படிங்க ஒரு பையனுக்கு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. அதுக்கு ஈவே ராமசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? பெரியாரு சொல்றாரு, யோ உனக்கு ரெட்டி ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு தொடர் வண்டி கட்டணம் கொடுத்திருக்கான், இங்க வந்து சாப்பாடு போட்டிருக்கான், திரும்ப ஊருக்கு போறதுக்கு ரயில் டிக்கெட் போட்டு விட்டுருக்கான். அவன் பையன் ஒரு கல்யாணம் பண்ண 2 பொண்ணை கல்யாணம் பண்ண தண்ணி வையா அப்படின்னு இருக்கான். இதுதான் இவர்கள் பேசிய சுயமரியாதை. இதுதான்
இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான கேவலமான ஒரு சுயமரியாதையா, கேவலமான ஒரு சுயமரியாதையா? இந்த கலிசடை எங்களுக்கு வேண்டாம், உங்க சுயமரியாதை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம்ங்கிறோம், வேண்டாம்ங்கிறோம். இந்த பெரியார நம்ம கிட்ட திணிக்கிறான். பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம், பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த பெரியார் ஆரம்பிச்ச திராவிடர் கழக அறக்கட்டளையோட சொத்துக்கள் 1.25 லட்சம் கோடி. அவர் எந்த விதமான அரசியல் அதிகாரத்தில் இல்ல, எம்பியா இல்ல, எம்எல்ஏ இல்ல, வட்ட கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் கூட இல்ல. ஆனா அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிற பணம் 1 லட்சம் கோடி. எப்படி? 46 கல்வி நிறுவனங்களை நடத்துறாரு. பெரியார் மணியம்மை மேல்நிலைப் பள்ளி, பெரியார் மணியம்மை காலேஜ், கலை கல்லூரி, பல்கலைக்கழகம், இப்படி பல்வேறு விதமான தனியார் கல்வி நிறுவனங்களை ஸ்தாபனப்படுத்தி நிறுவனப்படுத்தி கல்வி கொள்ளையடிச்சு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காங்க. இவங்க சொல்றாங்க அதன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இழிவுபடுத்துறாங்க. இதை நாம எப்படி ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்கிறது? ஜீவானந்தம் அவர்கள் இந்த சென்னையில நடத்திய புரட்சிகரமான பல போராட்டங்களை நினைவு கூற முடியுமா? சொல்லுவோமா? சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சென்னை துறைமுக தொழிலாளர் சங்கத்தை நிறுவி அதற்கு கடைசி காலம் வரை தான் இறக்கும் வரை அதற்கு தலைவராக நின்று அதற்கு வழிநடத்தியவர் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். சென்னையில முதல்ல சென்னை அச்சு தொழிலாளர்கள் சங்கம் என்று ஆரம்பிச்சு அவர்களுக்கான உரிமையை பெற போராடியவர் ஐயா ஜீவானந்தம் அவர்கள், தோழர் ஜீவா அவர்கள். எத்தனை இடங்கள்ல பசுமலையில இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், விக்ரமசிங்கபுரத்தில் இருந்த மில் தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஏன் கோயம்புத்தூர்ல இருந்த கோவை பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்துக்கு புத்துயிர் ஊட்டி அது இன்னைக்கு ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்னா அதற்கு வித்து தோழர் ஜீவானந்தம் அவர்கள் போட்டது. எத்தனையோ கூட்டங்களை பேசிட்டாரு, ஒத்த பைசா காசு வாங்காம பேசிக்கிறாரு. எங்களுடைய தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கு கால் கட்டவர்களுக்கு இணையாவாரா உங்க பெரியாரு, உங்க ஈவே ராமசாமி? இதுக்கு பதில் இருக்கா? எங்க சுயமரியாதையில தான் போனாரு. அது கேவலமான சுயமரியாதையே இருக்கு, வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இவங்க தான் சொன்னாங்க. குளத்தூர் மணி அவர்கள் 2009 ஆண்டு காலம் வரைக்கும் 2010 ஆண்டு காலம் வரைக்கும் பெரியாருடைய திராவிடர் கழக அறக்கட்டளையை முழுக்க தமிழக மக்களுடைய கஜானாவுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசுடைமை சொத்தாக மாற்ற வேண்டும் என்று பேசியவர் இதே குளத்தூர் மணி தான். இப்ப ஏன் நீங்க பேசல? ஏன் வாக்கு மாத்தி பேசுறீங்க? காரணம் என்ன? 2009 2010 காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அரசியல் எடுப்பதற்காக ஒரு உண்மையான ஒரு தமிழ் மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துட்டார்.